புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்கோகரணம் பகுதியில் பராமரிப்பின்றி முட்புதர்கள் மண்டி கிடக்கும் தேர் நிறுத்தும் இடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மாநகர நல அலுவலர் டாக்டர் காயத்ரி ஆய்வு செய்து மருத்துவ கழிவுகளை அகற்ற உத்தரவிட்டார். மருத்துவ கழிவுகளை கொட்டிய தனியார் மருத்துவமனைக்கு 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. குடியிருப்புகள், மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி, காலை உணவு திட்ட சமையல் கூடம் ஆகியவை இயங்கி வரும் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நாராட்சி துவக்கப்பள்ளி உள்ளது, அது பக்கத்தில் கோயில் மண்டபம் உள்ளது. அந்த இடத்துல பழைய கழிவுகள், குப்பை கழிவு, அரசு மருத்துவமனை கழிவுகள், மெடிக்கல் கழிவு இதெல்லாம் கொட்டுறாங்க. இதனால் பக்கத்தில் ஸ்கூலுக்கு பாதிப்பு இருக்குது, எய்த்தாப்பில் கோயில் இருக்குது, அவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. பொதுமக்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போகிறாங்க வராங்க. அந்த கழிவெல்லாம் இதனால் பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதை உடனடியாக சுத்தம் பண்ணி தீர்வு காணும்படி அரசுகளை கேட்டுக்கொள்கிறேன். திருக்கோகரணம் வடக்கு வீதி 19வது வார்டு. நாங்கள் இங்கே கோயில் எதிர்க்க தான் இந்த குப்பை கொட்டுறாங்க. ஸ்கூலு எதுக்க தான் இருக்குது, சின்ன ஸ்கூலும். கோயிலில் அது எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கே ஒரு இடம் காலியாக இருக்கிறதுனால அங்கே மருத்துவ கழிவுகள்லாம் அதிகமாக இங்கே கொட்டுறாங்க. அது எங்களுக்கு எதிர்க்க குடி இருக்கிறதுனால அதோட ஸ்மெல்லெல்லாம் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸ்கூல் பக்கத்தில் சின்ன ஸ்கூலு, பசங்கள்லாம் நிறையா படிக்கிறாங்க. அங்கே தான் சாப்பாடு செய்கிறாங்க, எல்லாமே அங்கே தான் செய்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கை இந்த மாவட்டம் எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கும். போகிற வரவங்களுக்குலாம் அந்த ஸ்மெல் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.